எங்களுக்கு வந்து உதயகுமார் நல்ல எல்லா ஏற்பாடும் நல்லா செஞ்சு கொடுத்துருக்காரு. ஆனால் அடுத்த வட்டமும் எங்களுக்கு வந்து உதயகுமார் தான் வருவார். எங்களுக்கு 7 திருவிழாவுக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காரு, சப்பரம் சமக்கிறதுக்கு. திருவிழாவுக்கு ஒரு ஊருக்கு ஒவ்வொரு லட்சமும் கொடுத்துருக்காரு. இங்கே எல்லா மக்கள் தெரியாத மக்களே, அறிமுகம் இல்லாத மக்களே கிடையாது அவருக்கு வந்து. ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்பயும் போய் பார்க்கலாம், எப்பயும் வரலாம். எங்களுக்கு சந்தோஷமான அருமையான இதுவரைக்கும் எந்த மாதிரி அமைச்சரும் கிடைக்கல. இந்த அமைச்சர் எங்களுக்கு அழகான அமைச்சர். எப்போவுமே நேரடியாக போய் நம்ம கூட்டத்தில் போய் பார்க்கலாம், எந்த குறையும் போய் கேட்கலாம். இந்த இதில் வந்து குறைன்றது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அழகான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. பெண்களுக்கு எல்லாத்துக்கும் திட்டங்கள் உண்டு. அவர் செய்யாத ஊர் இந்த தொகுதியில் அவர் செய்யாத எதுவுமே கிடையாது. அவர் பொருள் இருக்காத வீடே கிடையாது. அந்த எல்லாமே எந்த கட்சி அந்த கட்சியில் பாகுபாடுமே கிடையாது. எல்லாத்துக்குமே சரிவாதமாக செஞ்சுருக்காரு. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து உதயகுமார் கண்டிப்பாக எங்களுக்கு திருமணம் வரணும். அதிகமான ஓட்டில் செய்ப்பார். அதிகமான ஓட்டில் பெண்கள் கூட அதிகமான ஓட்டில் செய்ப்பார். சத்திரப்பட்டி இதுக்கெல்லாம் எல்லாமே 2 பேர்லாம் ஒரே பஞ்சாயத்து. சரியான ஓட்டில் செய்ப்பார், அது உறுதி. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை திட்டங்க சாதாரண போய் பார்க்கலாம், நேரடியாக போய் சந்திச்சு அமைச்சராக இருந்தாலும் சரி, சாதாரண எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, போய் பேசலாம், நேரடியாக போய் பேசலாம். அதை நாங்களும் பேசியிருக்கோம், போய் நேரடியாக உட்காந்தாலும் பேசியிருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 வட்டம் அம்மா கோயில் போய் நேரடியாக உட்காந்து பேசியிருக்கோம். என்ன குறை வந்து பார்த்து எலெக்ஷனில் வந்து ரோடு உடச்சிருக்கு. அவரே வாயில் சொல்லியிருக்காரு 6 திருவிழாவுக்கு. இது வரைக்கும் சவாநாயகர் இருந்தார், சாட வெட்டியார். இந்த ரோட்டை எத்தனை வட்டம் சவாநாயகர் இருந்தால் இந்த ரோடு செவதிக்குள்ளே தான் போகும் சாப்பறான். இது வரைக்கும் இருந்து போட்டு கொடுக்கல. வந்த முதல் தேதியில் ரோடு போட்டு கொடுத்தாரு எங்களுக்கு. அதே கிராங்குளத்துக்கு இப்போ ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றுவார். அந்த மாதிரி எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. இது வரைக்கும் எவரும் இந்த மாதிரி சலுகை செஞ்சது கிடையாது. இந்த தொகுதி யார் வேணால் தான் சொல்லுவாங்க, அழகான கருத்து இதான் செய்வாங்க. இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ தொகுதி செஞ்சது கிடையாது. அதுதான் உண்மை. இதுக்கெல்லாம் கூட அடுத்து சதரப்படினாங்க. தமிழ்நாட்டில் எடப்பாடியார் முதலமைச்சராவது உறுதி. திருமங்கலம் தொகுதியில் RP உதயகுமார் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி.